ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ராமநாதபுரத்தில் இருக்கேன். ராமநாதபுரமுக்கு வந்து புதுசு கிடையாது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதனால் அடிக்கடி வந்து போய்ட்டுருக்கோம், நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புது வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது, அதுவும் ட்ரெயின் விளாக். ராமநாதத்தில் வந்து நம்ம ட்ரெயின் விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கைஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராமநாதத்தில் வந்து வர்றது போகிற ட்ரெயின்ஸல் ரெஃபர் பண்ணிக்கோங்க சேட்டை. அப் ட்ரெயின்ஸ் ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் வழியாக போகிறது. கீழே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெயின்ஸ். கைஸ், ராம்நாடு ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கள். மணி பார்த்தீங்கன்னா 2:18. இதுதான் வந்து அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ஹால். ரிசர்வேஷன் பண்ணவங்க வந்து வெயிட்டிங் ஹால் தான் அது. நம்ம கூட வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா பக்கத்தில் லேடிஸ் வெயிட்டிங் ஹால் இருக்குது. ராம்நாடு ரயில்வே ஸ்டேஷனில் லிஃப்ட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லிஃப்ட் ஃபெசிலிட்டி. பட் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகலை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டு ஸ்டெப்பில் மேலே நடந்து வர்றாங்க. பெரியவங்கள்லாம் சில பேர் கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அதெல்லாம் பண்ணக்கூடாது, பட் ஸ்டில் எல்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெஷலான வீடியோ. ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க ட்ரெயின் நம்ம ராமநாதபுரத்துக்கு. எங்கேருந்து கேட்டிங்கன்னா தாம்பரத்துலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் வருகிற ஒரு சூப்பரான ஸ்பெஷல் வண்டி. வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் தான் இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. நான் டேட் ஆஃப் ஜேர்னி பார்த்திங்கன்னா 22/6/2024. 22 ஜூன் நான் ட்ராவல் பண்ண போனேன் நம்ம ராமநாதத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும். இந்த ட்ரெயினுடைய வந்து இனாகுரேஷன் வந்து எஸ்டர்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது நேற்று 21 தாம்பரத்தில் வந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. ட்ரெயின் கூட வந்துருச்சு பாருங்க. காலையிலே வந்துருச்சு. நம்ம இங்கேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் நிற்கிது ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனில். தாம்பரம் ராமநாதபுரம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 06052. இந்த ட்ரெயின் தான் ராமநாதபுரத்தில் வந்து தாம்பரம் வரைக்கும் போகுது. ட்ரெயினை பார்த்தாச்சு. நான் ஃப்ரெண்டில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி வந்திருக்கோம். பட் அது எலக்ட்ரிக் லோகோ வரும்போதே எங்கேயாவது ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, திருவாரூரில் எங்கேயோ எக்ஸாக்டாக தெரியல. பட் நம்மளை புல் பண்ண போகிறது இந்த டீசல் லோகோ தான். 40571 COG. இந்த லோகோ தான் நம்மளை வந்து இழுத்துட்டு போகுது ராமநாதபுரத்தில் வந்து. இந்த ட்ரெயின் ரொம்ப நாள் ரிக்வெஸ்ட்டு. நம்ம சைடும் சரி, ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின் விடணும், லாங் டைமாக வந்து ரிக்வெஸ்ட் இருந்துச்சு. அதுவும் டெல்டா ரீஜனுக்கு அப்படி சொல்லி ரிக்வெஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் ஏரியாவில். ஃபைனலாக வந்து இந்த ட்ரெயின் ப்ரொபோசல் பண்ணி இப்போது வீக்லி ட்ரெயினாக விட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் டைம் பார்த்திங்கன்னா 21 நெக்ஸ்ட் மந்த்து 28 வரைக்கும், ஜூலை வரைக்கும் 12 சர்வீஸ் வந்து சென்னையிலேருந்து ராமநாதபுரத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆப்போசிட், அதாவது ராமநாதபுரத்து வந்து சென்னைக்கு வந்து 12 சர்வீஸு. பார்த்தீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் வந்து ரன் ஆகுது. சென்னையிலேருந்து ஃப்ரைடே அண்டு சண்டே, ராமநாதபுரத்தில் வந்து சாட்டர்டே அண்டு மண்டே. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 22 ஸ்டேஷன் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடியிலேருந்து தான் அப்படியே டைவர்ட் ஆகி டெல்டா ரீஜன் பக்கம் போயிடுது. அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், அப்படியே வந்து கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, பண்ருட்டி, அப்படியே போனால் கடைசியில் விழுப்புரம்லேருந்து ரெகுலர் ரூட்டு தான். இங்கே டைமிங் சொல்லிடுறேன். ராமநாதபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு டிபார்ட் ஆகுது. ரீச் பண்ணுறது சென்னையில் தாம்பரம் வந்து அதிகாலை 3:15. அதே மாதிரி சென்னையிலேருந்து கிளம்புனீங்கன்னா 7 o'clock டிபார்ட் ஆகுது. இங்கே வந்து 7:50 ஏர்லி மார்னிங் ராமநாடு வந்துடும். இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 40571 WDB4D COG டீசல் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ், வாரணாசி, இந்தியா. ட்ரெயினோட மொத்தம் கோச் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏர் ஏசி வந்து ஒரு கோச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் ஏசி வந்து 3 கோச் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீப்பர் கோச் வந்து 6 இருக்குது, 6 பெட்டி இருக்குது. அப்புறம் ஜென்ரல் வந்து 7 இருக்குது. இது போக அடிஷ்னலாக வந்து
எஸ்எல்ஆர்டி வந்து 2 இருக்குது. ஸோ மொத்தம் 19 கோச் இருக்குது இந்த ட்ரெயினில். ட்ரெயினை பொறுத்த மட்டும் இது ஆல்ரெடி சென்னை எக்மோர்லேருந்து சந்திரகாசிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கு ஸ்பெஷல் ட்ரெயினாக. ஸோ அந்த ட்ரெயினை தான் இந்த ரூட்டுக்கு டெப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் பேண்ட்ரி இருந்தாலும் இந்த சர்வீஸுக்கு ஆப்ரேட் ஆகாது. இதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச்சு S6ல் நம்ம 16 இங்கே தான் உட்கார போகிறோம் நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:55, ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்ம ட்ரெயின் டிபார்ட்டாக இருக்குது ராமநாதபுரத்துலேருந்து. 2:56 ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 2:59, 1 மினிட் தான் இருக்குது. நம்ம ட்ரெயின் ராமநாதபுரம் டிபார்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போகலாம். விசில் அடிச்சிட்டாங்க. டைம் பாருங்கள் 3 மணி 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு. இப்போது நம்ம ட்ரெயின் இன்னும் மூவ் ஆகலை. இப்போ தான் பச்சை கொடி காமிக்கிறாரு. ஸோ ஸ்லோலி மூவ் ஆகிட்டுருக்கு. ராமநாதபுரம் see you soon. நம்ம ட்ரெயின் ராமநாதபுரத்துக்கு கிளம்பியாச்சு. பரமக்குடி தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறது மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் ட்ரெயின். பட் ராமநாதபுரம் வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இங்கேருந்து அகைன் மதுரைக்கு டிபார்ட் ஆகும். எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெயினும் வந்து இந்த ட்ரெயினுமே ராமேஸ்வரம் போக வேண்டியது, அந்த ட்ரெயின் ராமேஸ்வரம் போக வேண்டியது. ஸோ டியூ டு பிரிட்ஜ் ஒர்க்குனால எல்லா ட்ரெயின் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மண்டபத்தில் ஹால்ட் ஆயிரும். சில ட்ரெயின்ஸ் தான் ராமநாதபுரத்தில் ஹால்ட் ஆயிரும். பாய் பாய் ராமநாதபுரம். ஸோ இதான் ராமநாதபுரமுடைய பைபாஸ் ஜாயின் பண்ணுற இடம். ஸோ ஹைவே மதுரை ராமேஸ்வரம் நேஷனல் ஹைவே. அந்த பக்கம் போது பாருங்க ரோடு, அது பார்த்திங்கன்னா பைபாஸ். ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே வராமல் அப்படியே அவுட்டரில் போயிடலாம். நீங்கள் டச் பண்ணாமல் ராமேஸ்வரமாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகட்டும், இல்லை ஈவன் திருச்சி கூட நீங்கள் அப்படியே போயிடலாம். இதான் ராமநாதபுரத்தின் மறுபக்கம் பாருங்களேன். அங்கங்கே விவசாய நிலங்கள், அது கூட பாருங்கள் கருவேலம் பாருங்கள். க்ரீனரியாக தெரியுதா, பச்சை பச்சை தெரியுதா? கைஸ் சத்திரக்குடி தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டாப் பரமக்குடி தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான்குடி சாலை ஸ்டார்ட் ஆகிடும் பரமக்குடியிலேருந்து. ஸோ அந்த ஃப்ளைஓவர் தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மதுரை போயிடலாம். ஸோ பரமக்குடி இறங்கிட்டோம். செங்கல் சூளை பாருங்கள். ஸோ பரமக்குடி பக்கம் வந்தீங்கன்னா நிறைய இடங்கள் நீங்கள் பார்க்க முடியும். செங்கல் சூளை, பரமக்குடி, மானாமதுரை. ஸோ 2 இடத்துலையும் நிறைய பண்ணுறாங்க. பரமக்குடி பக்கத்தில் மஞ்சூன் இருக்கு. ஸோ அங்கே கூட நிறையா பண்ணுறாங்க. இந்த பாருங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா செங்கல் சூளை, செங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு.
வெல்கம் டு பரமக்குடி கைஸ். பரமக்குடி வந்துட்டோம். டயத்தை பாருங்கள், 3:32. பரமக்குடி வந்தாச்சு. ½ அன் ஹவரில் நம்ம ரீச் பண்ணிட்டோம் பரமக்குடி. ஸோ நிறைய பேர் ஏறுறாங்க அந்த பக்கம். நம்ம கடைசி பகுதினால கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம கோச் பார்த்திங்கன்னா S6 ஸ்லிப்பர் கோச்சு. இதை தாண்டி பார்த்திங்கன்னா பின்னாடி எல்லாமே அண்டர்சர் கோச்சு தான். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா 3 அண்டர்சர் கோச் இருக்குது. அந்த பக்கம் வந்து 4 அண்டர்சர் கோச் இருக்குது. பார்த்தீங்களா, கொடி அசைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பரமக்குடிலேருந்து இப்போது டிபார்ட் ஆக போகுது கைஸ். ரொம்ப நேரம் நிப்பாட்டி போட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம். 3:32 வந்தாங்க, இப்போ 3:43 ஆகுது பாருங்களேன் டைம். ஸோ 3:43 ஆகுது. 10 மினிட்ஸாக வந்து இங்கே ஸ்லாக் டைம். ஸோ என்னைக்காவது போட்டு வண்டி டிபார்ட் ஆகிடுச்சு. See you பரமக்குடி. இப்போ நம்ம சூடியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பரமக்குடிக்கும் மானாமதுரைக்கும் கூட உள்ள ஸ்டாப் தான் அது. மோஸ்ட்லி பேசஞ்சர்லாம் நிப்பாட்டுறாங்க. நம்ம வண்டி மானாமதுரை தான் கைஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையிலேருந்து மானாமதுரை லைன். ஸோ நம்ம மானாமதுரை நெருங்க போகிறோம் கைஸ். இன்னும் ஒரு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். க்ளவுடியை பாருங்கள், அப்படியே மழை வர்ற மாதிரியே இருக்குது, ஃபீல் கொடுக்குது. நல்லா வருது, மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா செம்ம ஹீட்டாக இருக்குது. மானாமதுரை ஜங்ஷனுக்கு உள்ளே போகிறோம் கைஸ். மேகத்தை பாருங்கள், மானாமதுரையில் மேகத்தை பாருங்கள். வெல்கம் டு மானாமதுரை ஜங்ஷன். மானாமதுரை சந்திப்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் நிற்குது. ராமேஸ்வரம் என்ன ட்ரெயின் எக்ஸாக்டாக தெரியல. அது நார்த்தில் போகிற ட்ரெயின் தான் அது. LHP கோச்சு கைஸ். மானாமதுரை ஜங்ஷன் வந்துட்டோம். அந்த பக்கம் இது பார்த்தீங்கன்னா திருச்சி பேசஞ்சர் நினைக்கிறேன். அதை தாண்டி வந்தே பாரத் நிற்கிது, ஆரஞ்சு வந்தே பாரத். அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். எமர்சன் விழாக்களில் தனி வீடியோவே வரும், அதில் பார்க்கலாம். அதில் பாருங்கள். இப்போது மானாமதுரை ஜங்ஷனில் ஒரு டீ சாப்பிட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நிற்கிறேன். ஸோ அதனால் ஒரு டீ சாப்பிட்றோம். ஸோ ஊரில் சாப்பிட்டேன் ஆரசமத்தில். வீட்டில் ஒரு 12:30க்கு சாப்பிட்டேன். ஓகே, இப்போ சாப்பிட்றலாம். அடுத்து எங்கே சாப்பிட போகிறோன்னு தெரியாது. அள்ளி கொட்ட போகுது. இன்டீரியர் காமிச்சிட்ருக்கேன். நம்ம கோச் S6 எவ்வளோ பேர் இருக்காம பாருங்கள். இப்போ நம்ம மானாமதுரை தாண்டி போயிட்டுருக்கோம் சிவகங்கை நோக்கி. இங்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆனால் அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. மேபி காரைக்குடிக்கு அப்புறம் மக்கள் கூட்டத்தை நம்ம எதிர்பார்க்கணும். மானாமதுரை ஜங்ஷனை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ ஸ்லோலி வி ஆர் கோயிங் டு சிவகங்கை. மானாமதுரை வைகை யாரு அழகாக தெரியுது. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டு பாருங்கள், செம்மண் ஏரியா. நம்ம மானாமதுரை தாண்டி சிவகங்கை பக்கம் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெஞ்சிருக்கு கைஸ். இங்கே பாருங்களேன், நீர் தெரியுதா. ஸோ மழை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த பக்கம் நல்லா மழை பெஞ்சிருக்கு. மேபி போக போக மழை இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வெயில் அடிக்குது. வெல்கம் டு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்.
இந்த ஸ்டேஷனில் உள்ள மரத்தை பாருங்கள், பழமையான ஆலமரம். ஸோ ஆன்லைனில் புக் பண்ண ரேட் பார்த்தீங்கன்னா 425. ஸோ ஸ்பெஷல் ஃபேர் இது, ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் இல்லையா, அதனால் 425 வாங்கியிருக்காங்க. இதே நீங்கள் வந்து நார்மலாக போனீங்கன்னா 325 வரும். சேது எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கம்மியாகும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன். ஸ்பீடு பாருங்கள், நம்ம ட்ரெயின் 100 101 பரவாயில்ல. இந்த செட்ஸில் 100 டச் பண்ணிட்டாங்க. போக போக மேபி குறைய செய்யக்கூடாது, ஏன்னா அந்த பெல்ட்டு கொஞ்சம் நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கல்லல் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். கல்லலுக்கு பக்கத்துலேயே ரோடு, சூப்பரான ரோடு போயிட்டுருக்கு. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம காளையார்கோவில் கல்லல் காரைக்குடி ரோட்டு. நீங்கள் பரமக்குடிலேருந்து காரைக்குடி வர இருந்தால் ஸோ இந்த ரோட்டில் தான் போகணும். கல்லல் சூப்பரான கிளைமேட்டு, நல்ல ஜில்னஸ். இந்த பக்கம் பாருங்கள், நல்ல க்ளவுடியாக இருக்குது, மழை இறங்கியிருக்கு கல்லல் பக்கத்தில். வெயிட்டாக போகிற ட்ரெயின்லாம் இருக்குது, உதாரணத்துக்கு சேது எக்ஸ்பிரஸ்ஸு, போட் மெயிலாம் இருக்குது. பட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காரைக்குடிலேருந்து ரைட் எடுத்து, அதாவது மாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் வழியாக போய்டும், மெயின் லைனில் போய்டும். இதோட டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 562, ராமநாதபுரத்து வந்து தாம்பரம் வரைக்கும். இதே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா போட் மெயிலோட அது வந்து 610 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வந்து ஜாஸ்தி. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து 12 hours 50 minutes போய் சேர்ந்துடும். ஈவினிங் 3 o'clock எடுத்து ஏர்லி மார்னிங் 3:15. ஆனால் போட் மெயில் பார்த்தீங்கன்னா 11 hours 45 minutes ரீச் ஆகும். ஸோ ½ an hour அட்வான்ஸாக போயிடுறாங்க. ஏன் டிலே? கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் தான் கம்மி, 60 கிலோமீட்டர் கம்மி. ஆனால் ரீச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ½ hour டிலே போயிடும். ஸோ ஏன் டிலே பார்க்கும்போது நமக்கு ரூட்டு தாங்க, ஏன்னா நம்ம ரூட் போகிறது வந்து நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. உதாரணத்துக்கு மாங்கி, பட்டுக்கோட்டை, ஸோ இந்த மாதிரி நிறைய அடிக்கடி ஸ்டாப்பிங் வந்துகிட்டே இருக்குது டெல்டா ரீஜனில். ஸோ அதான் காரணம். அது மாதிரி ஸ்லாக்கிங் டைம் நிறையா இருக்குது. வரும்போதே பார்த்துட்டு வர்றோம், அங்கங்கே நிற்கிறாங்க. கைஸ் காரைக்குடி இறங்கிட்டு இருக்கோம். ஒரு 1 kilometer காரைக்குடி ஜங்ஷன் ரீச் பண்ணிடுவோம். செட்டிநாட்டின் தலைநகரான நம்ம இப்போ காரைக்குடி ரீச் பண்ணிட்டோம். ஸோ காரைக்குடி ஒரு இம்பார்ட்டான ஒரு ஸ்டேஷன் தான் இது, இந்த ரூட்லே. நான் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இந்த காரைக்குடியிலேருந்து தான் இந்த ரூட்டே வந்து பிரியுது. இப்போது ரெகுலரான ரூட்டு பார்த்தீங்கன்னா காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி தான். பட் இந்த ட்ரெயின் வந்து அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் லைனில் போகுது. ஸோ டெடிக்கேட்டடாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மெயின் லைனில் போகிற ட்ரெயின். ஸோ 4th பிளாட்ஃபார்ம் வந்திருக்காங்க, ஏன்னா இதுதான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்லாம் பார்த்திங்கன்னா திருச்சி லைன் போகிறது, புதுக்கோட்டை திருச்சி லைனு. ஸோ 4th பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு வாங்கி பட்டுக்கோட்டை. ஸோ காரைக்குடியை பொறுத்த மட்டும் நிறையா ட்ரெயின்ஸ் போகுது. எடுத்துக்காட்டு பல்லவன் இங்கேருந்து தான் வந்து டிபார்ட் ஆகுது. காலையில் 6 மணி போகுதுன்னு நினைக்கிறேன். அது போக ராமேஸ்வரத்துக்கு போகிற எல்லா எக்ஸ்பிரஸும் பார்த்திங்கன்னா காரைக்குடி வழியே தான் போகுது. சேது எக்ஸ்பிரஸ்ஸு, போட் மெயிலு, ஃபர்தராக இந்த ட்ரெயின் கூட போகுது. இது போக சிலம்பும் போகுது. சிலம்பு செங்கோட்டையிலேருந்து போகுது இல்லையா, அது முன்னாடி மானாமதுரையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ செங்கோட்டையிலேருந்து விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி வழியே தான் அதுவும் போகுது. ஸோ நிறைய ட்ரெயின் காரைக்குடி வழியாக போகுது. நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 4 நிற்கிது. இப்போது பிளாட்ஃபார்ம் 5 பார்த்திங்கன்னா
ரினோவேஷன் போய்ட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா கட்டிக்கிட்டு இருக்காங்க பிளாட்ஃபார்ம். ஸோ ஸ்லோலி வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா பிஸி ஆகிடும். ஸோ இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை திருச்சி போகலாம். வே டு திருச்சி, வே டு புதுக்கோட்டை, வே டு சென்னை ஆல்சோ. கட்டுமாடி போகுதுங்க அறந்தாங்கிலேருந்து. வெல்கம் டு அறந்தாங்கி. கைஸ் அறந்தாங்கி ரீச் பண்ணிட்டோம். ஒரு 27 மினிட்ஸ் டிலே ஆகி வந்திருக்கோம் காரைக்குடிலேருந்து. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அறந்தாங்கி வந்து முக்கியமான ஒரு டவுன், முனிசிபாலிட்டின்னு சொல்லலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில். ஸோ 2வது மிகப்பெரிய நகரம் கூட. ஸோ அறந்தாங்கி வந்து இந்த லைனில் இருக்குது, காரைக்குடிலேருந்து நம்ம திருவாரூர் லைனில் இருக்குது. ஸோ மக்கள் ஐத்தாட்டு வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே ஏறுவாங்க பார்த்தா இந்த ட்ரெயினுக்கு ஏறவே இல்லை, வேற ஒரு ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் யாருமே ஏறலை இங்கே. ஸோ இதுக்கு பிறகு ட்ரெயின் வருதான்னு தெரியல. மேபி பேசஞ்சர் வரலாம், வந்தால் ஏறுவாங்க. இங்கே ஒரு நிமிஷம்தான். இந்த கேப்பில் நாங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோம். பாருங்கள், நம்ம சிவகங்கை பக்கம் வந்து 100 ரீச் ஆச்சு. இப்போது 112 போதுவாருங்க. செம்மையாக போகிறாங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அறந்தாங்கி தாண்டி. மேகத்தை பாருங்கள், அழகாக இருக்குது. நல்லா இறங்கி நிற்கிது பேராவூரணியில். எப்போ வேணாலும் மழை வரலாம், வராமலும் போகலாம். நான் அங்கேயும் சொல்லிகிட்ருக்கேன், பரங்குடி தாண்டி மானாமதுரில் சொல்லிகிட்ருக்கேன். பட் மழை வந்த பாடல. கிட்டத்தட்ட ஒரு 173 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பேராவூரணி வந்திருக்கோம். ராமநாதபுரத்தில் வந்து ஸ்டேஷனை பாருங்கள், கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. எல்லா இடங்களையுமே டிலே தான் வந்துகிட்ருக்கோம். ஸோ அங்கேயே ஸ்பீடு பார்க்க முடியுது, ஸ்பீடாக தான் போகிறாங்க. பட் சம்பவம் குறைஞ்சிருக்கு. 1/2 ஹவர்லேருந்து இப்போ 50 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஸோ போக அப்டேட்டாக நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். பேராவூரணி விட்டு டிபார்ட் ஆகிடுச்சு. அப்போ இங்கேருந்து அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் பட்டுக்கோட்டை. ஸோ ராமநாதத்துலேருந்து 190 கிலோமீட்டர், 93 கிலோமீட்டர் வரும் பட்டுக்கோட்டை.
பட்டுக்கோட்டை ரீச் பண்ணிட்டோம். பட்டுக்கோட்டை முக்கியமான ஊர், தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஊர், அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு முக்கியமான ஊர். தஞ்சாவூரின் மிகப்பெரிய நகராட்சியும் கூட. ஆஃப்டர் தஞ்சாவூர், கும்பகோணம் 2 ஊருமே மாநகராட்சி ஆச்சு. அதனால் பட்டுக்கோட்டை மிகப்பெரிய நகராட்சி. அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டைக்கு அடுத்த ஸ்டேஷன் இது. பாருங்கள், மக்கள்லாம் ரொம்ப அதிகமாகலாம் ஏறல பாருங்களேன், ஸ்லோ. டைம் பார்த்தீங்கன்னா 7:05 அதிராம்பட்டினம். இது வரைக்கும் நம்ம 207 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ராமநாதத்துலேருந்து. இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா முத்துப்பேட்டை ரீச் ஆகிடும். முத்துப்பேட்டை உடனே எடுத்தாங்க. 1 மினிட்டுக்கு பிறகு இன்னும் 23 கிலோமீட்டர் இருக்குது திருத்துறைப்பூண்டிக்கு. முத்துப்பேட்டை சியூ. ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ திருத்துறைப்பூண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஊர். இது ஜங்ஷன் கூட. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 243 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த திருத்துறைப்பூண்டி ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜங்ஷன் பார்த்திங்கன்னா இப்போது காரைக்குடிலேருந்து திருவாரூர் ரூட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அகஸ்தியம்பள்ளி போகலாம், வேதாரண்யம் அகஸ்தியம்பள்ளி. அப்புறம் இன்னொரு லைனும் புதுசாக நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து நாகப்பட்டினம், திருக்கோளை, வேளாங்கண்ணி வழியாக நாகப்பட்டினம் ஜங்ஷனுக்கு ஒரு புது லைன் ஆகிட்டுருக்கு. அது எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில், நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃபினிஷிங் லைனில் இருக்கா இல்லைனா போயிட்டுருக்கான்ட்டு. இந்த திருத்துறைப்பூண்டி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, திருவாரூர், அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தான். அதே மாதிரி மன்னார்குடிக்கும் நியரஸ்ட் டவுன் தான், 30 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இங்கேருந்து ஈஸியாக கூட பக்கம். ஸோ திருத்துறைப்பூண்டிலேருந்து உங்களுக்கு எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிலேருந்து டவுன் சவுத் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், ஈவன் திருவனந்தபுரம் கூட பஸ் இருக்குது வேளாங்கண்ணிலேருந்து. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஊர் தான் அது. ஸோ ஈஸியார்லேயும் வரிசையாக சென்னைக்கு பஸ் இருக்குது, டவுன் சவுத்துக்கு இருக்குது. அதே மாதிரி திருச்சி, தஞ்சாவூர், டெல்டா ரீஜனுக்குள்ள பஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான ஊர் தான் இந்த திருத்துறைப்பூண்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தெரியுது, ஒரு டெம்பிள். என்ன கோயில் தெரியல, யாராவது கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள்.
திருவாரூர் சந்திப்பு. வெல்கம் டு திருவாரூர் ஜங்ஷன். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:10. இப்போ நம்ம திருவாரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அஹிடாகவே வந்துட்டோம். அதாவது இது வரைக்கும் நம்ம டிலே வந்தோம் 15 மினிட்ஸ் இந்த மாதிரி. இப்போது திருவாரூர் ஜங்ஷனில் மட்டும் அட்வான்ஸாக வந்துட்டோம். ஸோ 20 மினிட்ஸ் அட்வான்ஸாக இப்போது 8:10க்கு வந்திருக்கோம். ஸோ திருவாரூருங்கிறது மாவட்ட தலைநகரம். திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, முத்துப்பேட்டை, திருவாரூருக்கெல்லாம் இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ மக்கள்லாம் பாருங்கள், இறங்குறத பாருங்கள். இப்போது திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கேன்டீன் தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், சாப்பாடு இல்லைங்க. இருக்கிற சாப்பாடும் காலி ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் இன்னும் ரிக்வெஸ்ட் பண்ணியும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மற்றவங்க தான் கவனிக்கிறாங்க. எல்லாம் கூட்டம் முயமேன்னு இருக்கும், நமக்கு கிடைக்கல. ஃபைனலாக நாங்கள் ஒரு ஏமாற்றத்துடன் கைஸ் இங்கே பாருங்கள், டீயோட போகிறோம் 3 பேரும். டைம் 8:30 ஆகுது. இப்போ நம்ம இருக்கிறது திருவாரூர் ஜங்ஷனில். ஸோ 8:40 எடுப்பாங்க. ஸோ கேட்டிங்களா அனௌன்ஸ்மெண்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுட்டு கிடைக்கல, அதுதான் பிரச்சனை. ஸோ நானும் நவீன்குமார் அப்புறம் இன்னொரு பிரதர், அவர் 3 பேரும் தான் வந்தோம். 3 பேர் கிடைக்கல. எவ்வளோ ப்ராடக்ட்னோ பக்கத்துலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டோம். பட் கூட்டத்தில் அவர் சர்வீஸை வைக்காமல் அப்படியே விட்டார். ஸோ அதுக்கு தான் டீயும் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டோம். இந்த ட்ரெயின் வர்றதே அவங்களுக்கு தெரியாதான். ஸோ அந்த கேண்டீனில் வந்து எங்களுக்கு எப்போ ரெகுலராக வச்சுருக்க இட்லி பூரி தான். பட் இந்த ட்ரெயின் ராமநாதபுரத்து வர ட்ரெயின் தெரியாது. அதனால் சொல்லி இந்த கூட்டம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ இனி வர பேசஞ்சர்லாம் கண்டிப்பாக ஃபுட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸோ ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைடா நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டு இனிமேல் தெரியும், பட் இருந்தாலும் சொல்லிக்கிறோம். ஸோ ஃபுட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் ஸோ அவேராக இருங்க. இந்த பேண்ட்ரி முன்னாடியே காமிச்சிருக்கணும் வண்டி டிபார்ட் ஆகும் போதே, பட் காமிக்க முடியல. பட்டு பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்ரி வந்து சும்மா ஐடியில் வச்சுருக்காங்க, ஆப்ரேஷன் கிடையாது. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா பேசஞ்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த வேலையை நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. பட் இதோட ஃபெயிலியர்னால இங்கே உள்ள கேண்டீன் வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. மக்களுக்கு போதிய ஃபுட்டு கிடைக்கல. எல்லாம் அடிச்சுக்கிட்டு கூட்டமாக வாங்க, பட் சில பேர் சில பேர் கிடைக்கல. எங்களை மாதிரி இடங்கள்லாம் வந்து சுத்தமாக கிடைக்கல. பக்கத்தில் ஒன்று கவுண்டர் பக்கத்தில் இருந்து கேட்குறோம், அவங்க காதில் விழுக மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறது, கடைசியில் டீயும் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டோம். இனி போகிற வழியில் மயிலாடுதுறையில் கிடைக்குமா அந்த லைன் 2 நிமிஷம் தான் ஹால்ட்டு. ஸோ கொஸ்டின் மார்க் தான். கிடச்சா மேபி சான்ஸ் இருக்குமா இல்லையாங்கிறது அங்கே போனதான் தெரியும். மக்களே இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து 10 மினிட்ஸ் டிலே ஆகி 8:50க்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு. அடுத்து வர இது மயிலாடுதுறையில் வாங்கிக்கிறோம். நன்னிலத்தில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறோம். நம்ம ட்ரெயின் இங்கே நிற்கிது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கிராசிங்காக நிற்கிது. நமக்கு ஸ்டாப்பிங் கிடையாது, அஃபிஷியல் ஸ்டாப் கிடையாது. பட்டு நமக்கு ட்ரெயின் கிராசிங் இருக்குது. அதனால் ஒரு 35 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறோம். இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு கைஸ். இப்போது ட்ரெயின் வருது பாருங்கள், எஸ்எம்பிடி காரைக்கால் வண்டி. கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தோம் இந்த ட்ரெயினுக்காண்டி. என்ன வேப் போகாது என்னன்னு தெரியல. ஸோ எடுத்தோடனே ஏசி 3 டயர் கோச் வந்துட்டுருக்கு. சதர்ன் ரயில்வே அரிசிக்கரை பெங்களூரு எஸ்எம்பிடி பெங்களூர் காரைக்கால் வண்டி. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ நன்னிலத்தை விட்டு நம்ம வண்டி கிளம்பி போயிட்டுருக்கு. இப்போ நேரம் சரியாக 9:38.
ரீச் பண்ணிக்கிற ஸ்டேஷன் மயிலாடுதுறை ஜங்ஷன். இப்போது ஃப்ரெண்டு பறந்து ஓடுறாரு ஃபுட்டுக்காண்டி. ஸோ கைஸ் இப்போ சாப்பாடு கூட்டியாந்துருக்கோம். டீ மட்டும் இருக்கா? இட்லி மட்டும் தான் இருக்கா? பரவாயில்ல வாங்க. இட்லி எவ்வளோங்க கைஸ்? அட் லாஸ்ட் இப்போது ஏதோ சமூகம் நம்ம வந்து ஃபுட்டு கிடச்சிருச்சு. ஸோ 3 பார்சல் வாங்கிட்டு போகிறோம். அது ஆக்சுவலி இட்லியும் கிடையாது, தோசையும் கிடையாது, லெமன் ரைஸ் நினைக்கிறேன். லெமன் ரைஸும் வாங்கியிருக்கோம். வழி இல்லை. என்ன ப்ரோ? கரெக்டு தான் ப்ரோ. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எப்படியோ நமக்கு வயிறு ஃபில் பண்ண அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் எதுக்கு பேண்ட்ரி கார் வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஓ அட்லீஸ்ட் வந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஓடுது. அதுக்கு ஒரு பேண்ட்ரி கார் வச்சா நல்லா இருக்கும். அதை அரேஞ்ச் பண்ணாமல் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் மேலே தெரியாச்சு 2 லெமன் கர்ட் ரைஸ். ஓகே. ஸோ கிடைச்சது இதுவே பெரிய மகிழ்ச்சி நமக்கு. ஏன்னா பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ண நைட்டு மக்களை. இங்கே பாருங்கள், அட் லாஸ்ட் நமக்கு லெமன் ரைஸ் கிடைச்சிச்சு. ஸ்டில் நம்ம வந்து மாயவரம் அல்லது மயிலாடுதுறை ஜங்ஷனில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்டாச்சு. சமூகம் நமக்கு லெமன் சாதம் கிடச்சிது. அதை எப்படி சொல்கிறது, எப்படியோ கிடச்சது சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ட்ரெயின் டிபார்ட் ஆகலை. ஸோ கிளம்ப போகுது. இன்னொரு 5 நிமிஷம் கிளம்பிடுவோம் நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் கொஞ்சம் கன்னியூ பண்ணுறேன், இல்லைனா படுத்துடுறேன். வாய்ப்பு இருந்தால் நான் லோகோ சேஞ்ச் இருக்கு இல்லையா விழுப்புரம் ஜங்ஷனில், அதை பார்க்கலாம். ஸோ முழிக்கலைன்னா சைட்டாகவே எங்கே முழிக்கிறனோ அங்கே நான் கவர் பண்ணுறேன். 10:29க்கு நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு மயிலாடுதுறை ஜங்ஷனை விட்டு. இவர் தான் பேசஞ்சர் ட்ரெயின், விழுப்புரம் திருவாரூர் பேசஞ்சர் வண்டி. விழுப்புரம் ஜங்ஷனில் டீசல் லோகோவை டிட்டாச் பண்ணிட்டு இப்போது WAG7 ப்ளூ கலர் எலக்ட்ரிக் லோகோ தாங்க இப்போ அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ இந்த லோகோ தான் நம்மளை தாம்பரம் வரைக்கும் ஃபுல் பண்ண போகுது. குட் மார்னிங் கைஸ். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 3:14. இப்போ நம்ம புத்தேரி தாண்டி போயிட்டுருக்கோம்.
பார்த்தீங்கன்னா நான் எக்மோர் வந்துட்டேன். ஸோ எக்மோரில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி தாம்பரத்தில் இறங்கி அப்படியே ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி எக்மோர் வந்துட்டேன். ஸோ அவுட்டர் விடுங்க இல்லையா, அதனால தான் இப்போ அவுட்டர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து 3:28க்கு நம்ம ட்ரெயின் ரீச் ஆச்சு தாம்பரத்தில். ஷெட்யூல்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா 3:15, பட்டு ஒரு 13 நிமிஷம் டிலே ஆகி ரீச் பண்ணோம். ஏன்னா அங்கேயே மழை பெஞ்சிச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸு ½ அன் ஹவருக்கு மேலாம் டிலே தான் வந்தோம். சமூகம் மேனேஜ் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 30 மினிட்ஸில் வந்து டிலே பண்ணி ரீச் பண்ணிட்டாங்க. செம்ம தூக்கங்க, நல்ல தூக்கம். போய் படுத்தால் தான் விழுப்புரத்தில் மட்டும்தான் எந்திரிச்சோம். இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்கு. மேனேஜ் ஜர்னின்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெல்டா ரீஜனுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஏன்னா பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, திருத்தறிப்பூண்டி பக்கத்துலலாம் உண்மையிலே ஒரு சூப்பரான ட்ரெயின். ஆக்சுவலி இது வந்து ஃபியூச்சரில் நிச்சயமாக வந்து ரெகுலர் ட்ரெயின் ஆக்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஒரு இது ட்ரையல் பேஸில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க வீக்கெண்டில். பட் கண்டிப்பாக அது ட்ரெயினுக்கு டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே டிமாண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக கூட சான்ஸ் இருக்குது. ராமேஸ்வரத்து சென்னைக்கு வந்து இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரெயினாக இருக்கும். ஆல்ரெடி 2 ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின்ஸ் தான் 3ஆவது ட்ரெயின் ஆகிடும். ஸோ மக்களே ஒரு சூப்பரான ட்ரெயின். ஏன்னா கொஞ்சம் ஹவர்ஸ் தான் கூட, நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. மற்றபடி வேறு குறை சொல்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் ஜேர்னி கவர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இதை முடிச்சுக்கிறேன் கைஸ். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அண்ட் இதான் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.